இன்றைக்கி இந்த குளத்தில் நாங்கள் பிராமின் தூண்டி போட போகிறோம். யாருங்க 20 சிலேபி குட்டிக்கிட்ட கொண்டாந்துருக்கோம். பிடிச்சி ஒரு 14 பிராமின் தூண்டி. இந்த குளத்தோட பேர் கொசவன் குளம்னு சொல்லுவாங்க. இதில் தான் இன்றைக்கி பிராமின் தூண்டி போட போகிறோம். மீன் நிறையா கிடக்குதுங்க பாருங்கள். ஃபுல்லாக அல்லி இலை தான். அல்லி இலையா தாமரை இலை பூத்து நல்லா அடசலாக கிடக்குது. இந்த அடசலுக்குள்ளே பிராமின் நிறையா கிடக்குது. இப்போ நம்ம கொண்டாந்த 14 தூண்டியை போட்டு மீன் பிடிக்க வேண்டியதாங்க. நல்லா பெரிய பெரிய பிராமினாக கிடக்குன்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். அடிக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நிறையா பிராமின் திரிஞ்சிச்சு. ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து இதில் பிராமின் தூண்டி போட போகிறோம். நம்ம அந்த சிலேபி குட்டியெல்லாம் வச்சு பிராமின் தூண்டியாக போட வேண்டியதான். ரொம்ப அடசலாக இருக்குது. மாட்டிக்கிடுச்சுன்னா எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம நரம்போட குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி. நல்லா 80 கிலோ வரைக்கும் இந்த இதில் மீன் பிடிக்கலாமா, கடலில் போகிற நரம்பு. அதனால் போட்டு இழுத்து எடுத்துருவோம். இன்னும் முள் தான் வந்துட்டு போகும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பிராமினை பிடிக்க வைப்போம். நல்லா முதுகில் குத்தணுங்க. முதுகில் குத்தி போடணும். அப்போ தான் நல்லா அட்டாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக அந்த இலையில விளக்கி விட்டுட்டு போட்டோம்னா அந்த விளக்கி விட்ட கேப்புக்கு பிராமின் வந்து வாய் எடுப்பா மேலே மூச்சு விடுறதுக்காண்டி வரும். அந்த இடத்துல நம்ம பிராமின் தூண்டி போடுறதுனால நமக்கு பிராமின் மாட்டுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஆழம் வந்து தான் இருக்குது. பிராமின் போடுறப்பெல்லாம் நல்லா விளக்கி விட்டாச்சு. பாருங்க, இந்த தாமரை இலையில் சின்ன வயசில் சாப்பாடு போட்டு நிறையா சாப்பிடுவோம். இப்போலாம் இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கம்ப்யூட்டரில் வந்துருச்சு. அதிகமாக வாழை இலையும் கம்ப்யூட்டர் இலையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாமரை இலையில் சாப்பிட்டவங்களுக்குலாம் இந்த இலையோட அருமை தெரியும். நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. தண்ணி நிற்காது. பாருங்க, தண்ணி அப்படியே உருண்டையாக தெரியுதா, அப்படியே தூக்கி போட வேண்டியதான். இந்த மைக்கு மட்டும் இருக்குது பாருங்கள். இது வந்து தாமரை விதை. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாப்பிட்டா மஞ்சள் காமாலை வரும்னு சின்ன வயசில் பெரிய ஆளுங்க பயமுறுத்துவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் சின்ன வயசில் நிறையா சாப்பிடுவோம். பாருங்க, மேலே இருக்கிறத சாப்பிடுவாங்க. உள்ளரிக்க வந்து கருப்பு கலரில் விதை இருக்கும். அது வந்து பட்டு போனால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை முழுசாகவே சாப்பிட்லாம். பிஞ்சை வந்து முழுசாக சாப்பிட்லாம். இதே கருப்பாக இருக்கும். முத்துனது வந்து கருப்பாக இருக்கும். உடச்சோம்னா உள்ள வெள்ளை கலரில் பருப்பு இருக்கும். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக உள்ளதாட்டி திருப்பி இறங்கணும். ஐயோ, கரெக்டாக உள்ளது. பெரிய மீன் அட்டாக் பண்ணி பார்ப்போம். அடுத்து தூண்டிய விடுவோமா? பத்தியா மீன் ஓடுறத? பிராமினா நல்லா துள்ளுது. நாங்கள் லாஸ்ட்டாக நாங்கள் தூண்டி போடும்போது பிராமினை அடித்து விட்டுட்டு போயிருக்கோங்க. ஆனால் பெரிய மீனுங்க. வீடியோ எடுத்தோம், மீன் மாட்டாதனால அப்லோட் பண்ணலை. அப்படி இருக்கலாம். ஜாரிங்க தூண்டி போட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் நாங்கள் வாட்டில் தூக்கி வச்சுருந்தோம். அது இழுத்த கொண்டா மரத்தில் லாக் ஆகிடுச்சு. இதான் இந்த மரத்தில் லாக் ஆகிட்டு இழுத்துட்டு போயிடுச்சு. ஏன்னா மீன் இருக்கான்னு தெரியல. மீன் இருக்கான்னு தெரியலங்க. விட்டுட்டு போயிடுச்சுங்க. மீன் இல்லை. இந்தாருங்க பிராமின் இழுத்துருக்குங்க. இழுத்த உண்டா அந்த இடத்துல வச்சுருக்கு. அதே மட்டும் இங்கிட்ட அந்த பாருங்க அடிக்குது. மீன் மாட்டிருக்குன்னு அர்த்தம். அதே மட்டும் இந்த தூண்டி நெட்டி இங்கே கலந்துச்சு. இதுவும் இழுத்துருக்கு. இது என்ன மீன்? இது எந்த மீன்? இங்கே போய் இருக்குங்களா? இல்லை இந்த மீன் இருக்குங்களா? இந்த தூண்டில் வாங்கி இழுத்த உண்டா அங்கே வச்சுருக்கு. இந்த வருங்க மாட்டி வச்சுருக்குங்க. எந்த நெட்டிடா? இல்லை அப்பா, எப்படியோ இன்றைக்கி ஒரு கன்று மாட்டிருச்சுங்க. இந்த சைடு வந்ததுக்கு சின்ன கன்று தான். இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு போய் நாங்கள் வறுத்துருவோம். நல்லா முழுங்கிருச்சுங்க உள்ளரிக்க.
மேலாப்பில் வச்சுருக்கால, மேலாப்பில் வச்சுருக்கு. இதை எடுக்க வேண்டியதான். அடுத்து மற்ற குஞ்சு போய் பார்ப்போமா? இது தப்பிக்காது, அவ்வளோதான். உள்ளே முழுங்கினால மீன் இது இறந்துடும். எடுத்தாலும் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் இறந்துருவா மீன். இல்லைங்க, மீன் இதில் இழுத்துருக்குங்க. இழுத்துக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த இப்படி 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 இப்போ வாடகை எனக்கு இழுத்துச்சா பார்க்கலையா நீ? ஐயா நெட்டியா காணும் பாரு. இங்கேயா? அங்கே வர, அங்கே வருது பாரு. இருக்குடா மீன் இருக்கா? அந்த அடிக்குதான். வந்துட்டா செல்ல குட்டி மாட்டிருச்சிங்க. நல்ல மீனாக மாட்டிருக்கு. நான் வரதான் மாட்டுது. இங்கே இருந்து பின்னாடி பயந்துட்டேங்க. முன்னாடி எகிரி குதிச்சு. எப்போதும் மீன் பின்னாடி தான் எகிரி குதிக்கும். வந்து முன்னாடி எகிரி குதிக்கும். பயந்துட்டேன். யாருங்க சரியான கண்ணு. இது வந்து 2வது கண்ணு. இன்னொரு கண்ணு ஒன்று பிடிச்சி வச்சுருக்கோம். 2ஐயும் கொண்டு போய் தரத்தல் போட வேண்டியதான். ரெண்டும் ஒரே சைஸ் தான். இங்கே இப்போ பிடிச்சது இது வந்து முதல்ல பிடிச்சது. எங்கே வேடிக்கை பார்க்குற? மீன் இழுத்துக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் தனியாக எங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்க. தாமரை குளத்தில் பிடிச்ச மீனை இப்போ வறுக்கிறோம். மீன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போதைக்கு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். யாருங்க அருமையாக வெந்திருக்குங்க மீன். அவ்வளோ அருமையாக வெந்திருக்குங்க பாருங்கள். பார்க்கும் போதே தோல் உரிச்சோம்னா அப்படியே ஏடாக எடுத்துகிட்டு வருங்க. எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். செம்மையாக வந்திருக்கு. மறு ரவுண்டு மீன் வைக்க போகிறோம். 4 பீஸு தான் இருக்குது. 4 பீஸையும் எடுத்து வைக்க வேண்டியதான். பிடிச்ச மீனெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இந்த தாமரை இலையில் வச்சு சாப்பிட போகிறோம். தாமரை இலையில் சின்ன வயசில் சாப்பிட்டதுங்க. சாப்பிடும் போது அந்த இலையோட வாசனையே தனியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சோறு இறங்குறதே தெரியாது. இப்போ இன்றைக்கி பிடிச்ச மீனை இதில் சாப்பாடு வச்சு மீனை வறுத்து சாப்பிட போகிறோம். வறுத்தாச்சு மீனை. இப்போ சாப்பாடு ஆரம்பிக்கலாங்க. அது வாசனையே தனி ரகம் தாங்க. பாருங்க, தாமரை விதைகள். இது வந்து பச்சை விதை. இதை வந்து ஆரம்பத்தில் சாப்பிட்டு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இது வந்து முத்துன விதை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை உடைக்கிறது வந்து வெறும் கையால் உடைக்க முடியாது. இது வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து கல்லால் தாங்க வச்சு உடைக்கணும். உடைச்சிட்டு உள்ளே பார்த்தோம்னா வெள்ளை கலர் பருப்பு இருக்கும்.
இந்த உள்ளே வந்து பச்சை கலரில் இருக்கா, பச்சை கலரில் உள்ளதை வந்து சாப்பிடக்கூடாது. வெள்ளை கலரில் இருக்கும். இந்த வெள்ளை கருப்போடுக்கு பக்கத்துலேயே வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள், அது சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருக்கேங்க. இன்றைக்கி தான் ரொம்ப வருஷம் கழிச்சு சாப்பிட்றோம். அப்பா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது இன்னும் விதைகள் முத்துனதுக்கப்புறம் கல்லில் உடைச்சோம்னா டக்குன்னு மாவாக வந்துடும். முத்தலை சரி, நம்ம சாப்பாடு ஆரம்பிக்கலாம். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த இலையோடைய வாசனையே செம்மையாக இருக்கும். தாமரை அடைக்குது. தாமரை இலையில சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர், இந்த தாமரை வாசனை, இதெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. கிராமத்தை ஒத்தி தான் கிடைக்கும், டவுனில் மாட்டேன் சாப்பாடு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே எலுமிச்சம்பழம் பழைய சோறுலாம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தொட்டுக்கிற ஏதாச்சும் கூட்டு, மீன் வறுவல், இல்லை பொரியல், வாழைக்காய் பொரியல், இந்த மாதிரி சாப்பிடணும். இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.